Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, இந்தியாவில் போக்கோ மொபைல்ஸ் வந்து அதிக கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க கொண்டு வந்த போக்கோ F1, போக்கோ M2 Pro, போக்கோ M2, போக்கோ X3 ஸோ இந்த மாதிரி எல்லா மொபைல்ஸும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட கம்மியான ப்ரைஸ்ல வந்து கொண்டு வந்ததுனால நிறைய பேர் வந்து அந்த மொபைல் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு சக்சஸராக போக்கோ M3 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க February 2. இந்த வீடியோவில் இந்த மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இது பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இது கூடவே நம்ம சேனலில் இந்த மொபைலோட கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, லாங் டர்ம் ரிவ்யூ எல்லாமே கொண்டு வருவேன். ஸோ அதுக்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ லேட் பண்ணாமல் போக்கோ M3 அன்பாக்சிங் பார்க்கலாம் வாங்க. ஸோ பாக்ஸ் மேலே பார்க்கும்போது போக்கோ M3 6000 mAh மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சைடில் வந்து தந்திருக்காங்க. இந்த மொபைலோட கலர் பார்க்கும்போது ப்ளூ கலர் வந்து எங்கிட்ட இருக்கு. ஸோ இது கூடவே இவங்க எல்லோ கலர், பிளாக் கலர், ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டை வந்து இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வேரியன்ட் தந்திருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் டாப்ல மொபைல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு பவுச் வந்து தந்திருக்காங்க போக்கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணி. பவுச்சுக்குள்ளார ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாரண்டி கார்டும் மேனுவல்ஸ் வந்து பார்க்க முடியுது. வேணுமான தேவைப்பட்ட படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கேஸ் வந்து இருக்கு. ஸோ பேக் கேஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ குவாலிட்டி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல கலர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேக் கேஸ் வந்து போட்டுதான் ஆகணும். ஸோ எப்படி ஃபிட் ஆகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மொபைல் பார்க்கலாம். மொபைல் மேல சில டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி அவங்க லான்ச் பண்ண Redmi 9 பவர். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க பார்க்க முடியுது. இதுல ட்ரிபிள் கேமரா இருக்கு, அதுல குவாட் கேமரா வந்து பார்க்க முடியுது. ஸோ மொபைல் எடுத்து பக்கத்துல வச்சிடலாம். ஸோ பாக்ஸ்ல அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 22.5 வாட் சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. ஆனால் மொபைல் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்ககிட்ட வேற ஏதாவது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்தாலும் அந்த சார்ஜர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த மொபைலுக்கு. ஆனால் பாக்ஸில் பார்க்கும்போது 22.5 ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. கூடவே USB Type-C கேபிள் எப்பயுமே தர மாதிரி தந்திருக்காங்க. ஸோ ஹெட்செட் அந்த மாதிரி எந்த எதுவுமே கிடையாது. ஆனால் சிம் எஜெக்டர் டூல் எங்கே இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். மேபி இந்த பவுச் ஓப்பன் பண்ணதும் இங்கே இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே கிளியர் பண்ணிட்டு மொபைல் வந்து கையில் எடுத்துக்கலாம். ஸோ கவர் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மெதுவாக கவர் ரிமூவ் பண்ணி விசாரிட்டுக்கலாம், அது தேவையில்லை. ஸோ இப்போ மொபைல் பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா அட்ராக்ட் பண்ணுது. இந்த ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷன். ஸோ எல்லோ கலர் வந்து இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்குமா பிடிக்காது தெரியாது. ஆனால் ப்ளூ கலர் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவீங்க அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த மேலே இருக்கிற இந்த பெசல் பார்த்தோம்னா இந்த போக்கோ வந்து இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ வந்து அவங்க பப்ளிசிட்டிக்காக அந்த போக்கோ வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மற்ற மொபைல் கம்பேர் பண்ணுறது இந்த செட்டப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா வந்து தந்திருக்காங்க. கூட ஃபிளாஷ் லைட் வந்து பார்க்க முடியுது. சூப்பர் ட்ரிபிள் கேமரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடில் போக்கோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தோம்னா இங்கே டபுள் ஸ்டெப் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த இதுக்காக ஒரு ஸ்டெப் மாதிரி தெரியுது. பவுச் இல்லாமல் நீங்கள் கீழே வைக்கும்போது மேபி கொஞ்சம் ஷேக் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த ஃபினிஷிங் வந்து உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, மேட் ஃபினிஷிங் இருக்கும், பிளைனாக இருக்கும், இல்லைன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா காரில் வந்து லெதர் ஷீட் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ கிரிப்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கேஸ் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தேவை கிடையாது. ஸோ கிரிப்பிங்காக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே விழுந்த உடையுமா அப்படின்னா கண்டிப்பாக உடையும். ஸோ பாலிகார்பனேட் தான் கண்டிப்பாக உடைய சான்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது Gorilla Glass 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் கார்டு ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து மொபைல் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி லுக் இருக்குது, யாராவது வாங்குறவங்க வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ உண்மையிலே இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ மொபைல் ஆன் பண்ணிடலாம். மொபைல் ஆன் ஆகி செட்டப் ஆகிறதுக்குள்ள எல்லாரும் நம்ம மொபைலோட ஓவர்வியூ பார்த்தோம்னா கீழே பார்க்கும்போது ஒரு மைக்ரோஃபோன் தந்திருக்காங்க. USB Type-C போர்ட் இருக்கு. ஸ்பீக்கர் கிரில் வந்து தந்திருக்காங்க. ஸோ 3.5mm ஜாக் வந்து இங்கே கிடையாது, டாப்ல தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் டாப்ல பார்க்கும்போது 3.5mm ஜாக் இருக்கு, ஐயர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கு, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இந்த டாப்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலே சவுண்ட் எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு நல்ல அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ரைட் சைடில் பார்க்கும்போது வால்யூம் பட்டன்ஸ் தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பிளஸ் பவர் ஆன் பட்டன் ஒன்றா தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது சிம் கார்டு ஸ்லாட் வந்து தந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், எந்த பிரச்சனை கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட்டோட வருது. ஸோ இது ஒரு மேஜர் ஹைலைட்டை இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. மொபைல் வந்து செட்டப் பண்ணிட்டேன். 6.53 ஸ்க்ரீன் சைஸோட IPS LCD டிஸ்பிளே வந்து பார்க்க முடியுது. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஸோ வாட்டர் ட்ராப் நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்துருக்காங்க. மொபைலில் பார்த்தோம்னா சில தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேல வந்து எந்த மாதிரி அப்கிரேடிங் வந்து பண்ணல. ஸோ 60Hz refresh rate IPS LCD டிஸ்பிளே. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல்ஸ் மாதிரி தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நார்மலாக எப்படி இருந்ததோ ஸோ அதே ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ எந்த வித புது அப்டேட் வந்து கிடையாது. ஸோ MIUI 12 வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. Android 10 சப்போர்ட்டோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ 11-12 அப்டேட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மொபைலில். நோட்டிஃபிகேஷன் பேனல் பார்க்கும்போது என்னென்ன இருக்குது அப்படி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்கேனர் வந்து இருக்குது, லாக் ஓரியன்டேஷன், ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டிவி இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி இந்த மொபைல் மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் தந்திருக்காங்க. அடுத்த செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் பார்த்தோம்னா பார்க்கலாம் MIUI வெர்ஷன் 12.0 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து குளோபல் வேரியன்ட் மொபைல். ஸோ அதனால குளோபல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. POCO M3 ஆல்ரெடி இந்த மொபைலில் 17 GB வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 64 GB இருக்கிற மொபைலில் 17 GB ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஆல் ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது 4 GB RAM. ஸோ 4 GB RAM இருக்கிற மொபைல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் வந்து 4 GB லான்ச் பண்ணுவாங்களா தெரியாது. 6 GB தான் ஸ்டார்ட் ஆகும். 6 GB 64 GB 6 GB 128 GB ஸ்டோரேஜில் கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு ரூமர்ஸ் பார்த்தோம்னா 6 GB மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபேஸ் அண்ட் லாக் வந்து ஆல்ரெடி நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த இதில் வந்து லாக் ஓப்பன் ஆகாது, ஏன்னா இது வந்து செட் பண்ணல. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டச் பண்ணது லாக் ஆகுது. ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபேஸ் அண்ட் லாக் வந்து பார்த்துடலாம். அதுவும் செட் பண்ணியிருக்கேன். எப்படி டிலீட் பண்ணுது. ஹோம் பேஜு லாக் பண்ணிட்டேன். அப்படியே ஓப்பன் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே போக்கோ வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோமெட்ரிக் வைஸ் வந்து எந்த வித பிரச்சனை கிடையாது. இந்த MIUI 12 வந்து ஒரு புது இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஸோ முன்னாடி நீங்கள் MIUI 11 கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக வந்து இருக்குது. பார்க்கவும் நல்லா அந்த அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெடிஷ்னல் செட்டிங்ஸ் போய் பார்க்கும்போது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, பட்டன் ஷார்ட்கட், ஸ்குயிக் பால், 100 மோட், கிளியர் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது, ஆக்சசிபிலிட்டி, ப்ரைவசி, லொகேஷன், டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்குது, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். நீங்கள் கிட்ஸ்க்கு ஏதாவது மொபைல் தர மாதிரி இருந்தால் நீங்கள் அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மொபைல் வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் செட்டிங்ஸில் வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அது இருக்கா இல்லைன்னு அப்போவே பார்த்து சொல்லிடுறேன். ஸோ அடுத்து இந்த மொபைலில் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது இதோட பேட்டரி பற்றி தான். ஸோ 6000 mAh பேட்டரி வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் தந்துருக்காங்க. ஸோ 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 6000 mAh அப்படின்னா 0 to 100% கண்டிப்பாக நியர்லி 3 hours வந்து எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூசேஜ்க்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கான பொறுமை வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் இந்த மொபைல் சார்ஜ் பண்ணும்போது. நீங்கள் கேமிங்ஸ் விளையாடாமல் வெறும் ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு மொபைல் வாட்ஸ்அப் சேட்டிங் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 days வரைக்கும் அடுத்த சார்ஜிங் வந்து உங்களுக்கு பண்ண தேவை இருக்காது. இந்த பட்ஜெட் மொபைல் ஸ்னாப்டிராகன் 662 ப்ரோசர் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசரில் கேமிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு விளையாடலாம் அப்படின்னு ஆல்ரெடி Redmi 9 பவர், Realme 7. ஸோ இந்த மொபைல் யாராவது கேமிங்ஸ் விளையாடுறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹை செட்டிங்ஸில் எல்லாமே உங்களுக்கு கேமிங் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஆனால் லோ செட்டிங்ஸில் ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேமிங்ஸ் எல்லாமே இந்த மொபைல் வந்து உண்மையிலே ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில கேம்ஸ் வந்து சின்னதாக விளையாடி பார்த்தேன். அதுக்கான தனி ரிவ்யூ வந்து நான் கொண்டு வரலாம் அப்படின்னு தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கேமிங் எதுவும் காட்டல. ஸோ கேமிங் ரிவ்யூ கூடி சீக்கிரமாகவே நம்ம சேனல் வந்து வரும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 inch வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து கேம்ஸ் விளையாடும்போது ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரைட்னஸ் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் லைட் வீட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் வெளியில் போய் வெயிலில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் லெவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பிரைட்னஸ் லெவல்லையும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கேமராவில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ மோட் தந்திருக்காங்க, ஃபோட்டோ, ப்ரோட்ரைட், மோருக்கு போனால் இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைட் மோட் இருக்குது, 48 MP சென்சர் வந்துருக்கு. ஸோ ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட்ஸ், ஸ்லோ மோஷன். ஸோ ஸ்லோ மோஷன் நீங்கள் பார்க்க முடியுது, டைம் லேப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும்னா ஃப்ரண்ட்லேயும் 1080p வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும், பேக்லேயும் 1080p வரைக்கும் தான் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க முடியாதுனாலும் 4K வீடியோ வந்து பார்க்க முடியாது. ஸோ 1080p வரைக்கும் தான் மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ வந்து வாட்ச் பண்ண முடியும்.
ஸோ பேக் சைடில் கேமரா செட்டப் பார்க்கும்போது சேம் ரெட்மி 9 பவர் மாதிரி தான். 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் வேணுன்றவங்க ரெட்மி 9 பவர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்து சில சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமராவில் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது ஃபோட்டோஸ் கண்டிப்பாக சொல்லணும்னா. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொண்டு வராங்க தெரியல, ஒரு 11.5. ஸோ அந்த ரேஞ்சில் தான் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உண்மையிலே நல்ல கேமரா அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமாக டே டைமில் வந்து செம்ம ஃபோட்டோஸ் வந்து உண்மையிலே பாருங்கள், நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ கலர் டிடெக்ஷன் எல்லாமே ஆக்சுவலாக எப்படி இருக்குது அதே மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி ஓவர் ஆப்டிமைசேஷன் ஆகுது, ஓவர் ஃபோக்கஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ கரெக்டாக இருக்குது. சில ஃபோட்டோஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே எடுத்தேன். ஸோ ஃப்ரெண்டு வீடு தான், என்னது கிடையாது, ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து எடுத்தேன். ஸோ நல்ல சூப்பராக உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன். லைட்டிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. செல்ஃபிலையும் பார்த்தோம்னா பாருங்கள் கரெக்டாக நல்லா டிடெக்ட் பண்ணுது. ஸோ எந்த வித ஓவர் ஹைலைட் வந்து பண்ணல. ஸோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ லோ லைட் ஃபோட்டோஸ்க்கு டே டைமில் வெளியில் எடுத்துருக்க ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா நீங்கள் ஜூம் பண்ணாலும் அதே கிளாரிட்டி வந்து பார்க்க முடியுது. ப்ரோட்ரேட் மோட் பார்த்தாலும் நல்லா டிடெக்ட் பண்ணுது, பேக்ரவுண்ட்லலாம் பிளர் பண்ணி. ஸோ இது பாருங்கள் காருக்குள்ளே உட்காந்து எடுத்தது. ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே க்ளீனாக டிடெக்ட் ஆகிருக்கு. கலர் எல்லாமே உண்மையிலே எதுவுமே ஓவர் ஃபோக்கஸ் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து சில வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணேன். ஸ்டேபிளாக அந்தளவுக்கு சூப்பராக சொல்ல முடியாது, ஆனால் ஓகே பரவாயில்ல. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்குற காசுக்கு தேவையான அவுட்புட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேமரா வந்து இந்த மொபைலில் பார்க்கலாம். ஆனால் நைட் மோட் ஃபோட்டோஸையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நைட் மோடில் எடுத்தது தான் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. இதுக்கான முழு கேமரா ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரமாக கொண்டு வரேன். ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது கேமராலையும் கொடுக்குற 11,000 12,000 ருபீஸில் உண்மையிலே நல்ல கேமரா. ஸோ கேமராக்காக வேணுமானா நீங்கள் டே டைமில் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நைட் டைம்லேயும் எனக்கு அதே மாதிரி வேணுமானா கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு கம்மியான அவுட்புட் தான் நைட் டைமில் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஸ்லோ மோஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அந்தளவுக்கு அல்ட்ரா ஸ்லோ மோஷன் எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் இப்படி போகிறது கொஞ்சம் இப்படி போகுது அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சில பேர் வந்து ஸ்லோ மோஷனில் சில வீடியோஸ் சம்டைம்ஸ் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது கேட்பாங்க ஸோ யூடியூப் வீடியோஸ்க்காக எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வேணுமானா நான் அடுத்து POCO M3 உடைய ஏதாவது ரிவ்யூ வரும்போது இந்த மொபைலே நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது பார்த்து நீங்கள் அப்போ மொபைல் வந்து வாங்கலாமா வேணாமா ஈஸியாக வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வீடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலே கரெக்டான பர்ஃபெக்டான மொபைல் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாம்பிள் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்ல கிளாரிட்டியோடு தெரியுது. ஸோ முக்கியமாக 1080pயில் வந்து நீங்கள் ரெசல்யூஷன் வச்சு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக HD குவாலிட்டி வந்து கிளியராக தெரியுது. ஸோ எந்த வித டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஸோ AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லை, இதுலேயும் நல்ல கிளாரிட்டியோட தான் தெரியுது. ஸோ வீடியோ குவாலிட்டி யூடியூப் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறேன், இந்த மூவிஸ் அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பர்ஃபெக்டாக அப்படி சூட் ஆகும் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிறதுனால இந்த மாதிரி இண்டோரில் வந்து நீங்களே கொஞ்சம் கேளுங்க, நல்லா அவுட்புட் வந்து நல்லா வருது. ஸோ இண்டோரில் இருக்கும்போது இப்படி வீட்டுக்குள்ளே, ஸோ அவுட் சைட் போகும்போது ஓரளவுக்கு நாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது கம்மியாக கேட்கும். ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த மொபைல் வந்து நல்லாவே இருக்குது. வீடியோ குவாலிட்டி வந்து அதோட சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரைஸிங், ஸோ இது வந்து ஃப்ரெண்டு மூலியமாக வாங்கினது தான். 10,000 ரூபாய் தான் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து நான் கொடுத்தது. இந்தியாவில் ஸோ 12,000குள்ளே வந்தாலும் 6GB RAMன்றதுனால மேபி வாங்க ட்ரை பண்ணலாம். 6GB RAM 64GB. ஸோ பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ டிசைட் பண்ணுறாங்கன்னு. ஸோ 11,000 11.5 வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு மேலே போய் 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் 13,000 ரூபாய் கொண்டு வந்தால் அதிக ஸ்டோரேஜ் வேணுன்றவங்க இந்த மொபைல் வாங்கிக்கலாம். இல்லைனா POCO M2 Pro நமக்கு அவைலபிளாக இருக்குது அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ 12,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்தால் இதை விட நமக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது மொபைல் இருக்கா அப்படி பார்த்தோம்னா இதோட பெட்டர் டிஸ்பிளேவோட Realme 7i மொபைல் வந்து நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் இதை விட பெட்டரான கேமராவும் பார்க்க முடியுது. 64 மெகா பிக்சலில் கேமரா வந்து இருக்குது. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் அந்த மொபைலில் இருக்குது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான கேமிங் வந்து நீங்கள் விளையாடலாம். ஓவராலாக 12,000 ரூபாய் ப்ரைஸில் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா 6GB RAM ஸ்டோரேஜ் வந்து இந்தியாவில் வந்து பேஸ் வேரியன்ட் கிடைக்குது. 12,000 ரூபாய் கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏதாவது கார்டு ஆஃபர் வந்து வரும்போது அந்த கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னொரு 1000 ரூபாய் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ 11,000 ப்ரைஸ் பாயிண்ட்ல கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓவராலாக இந்த மொபைல் பற்றின அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருந்தது
மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.